ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வெளியே என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் வாழை மீன் குழம்பு. அப்புறம் இன்றைக்கி என்னென்னா, பிரியா வேறு வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ நானும் அம்மா அப்பா போய் தான் இருக்கோம். அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. சரி, அதுக்காக காலைல இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலையில் மீன் வேண்டியிருந்தேன். இப்போ மீன் வச்சு தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். அது கடல் வாழை மீன் குழம்பு வைக்கலாம். பாருங்கள், இதுதான் வாழை மீன், கடல் வாழை மீன். இப்போ இந்த மீனை வச்சு தான் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். வைக்கலாம். இப்போ ஒரே மீன், இது 1.25 கிலோ. இது கடையை இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி குழம்பு வைக்கலாம். இப்போ பாருங்க, இப்போது மீனை சுத்தம் பண்ணி வந்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்பு தாளிக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள், தக்காளி பழம், சின்ன வெங்காயம், கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், மஞ்சள், மிளகாத்தூள், வெந்தயம் எல்லாம் எடுத்து வச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். கடல் மீன் குழம்பு. இப்போ என்ன சேர்த்துக்கலாம்? இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கூட சூப்பராக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கூட சூப்பராக இருக்கும். இன்னொன்று வெண்டைக்காய் கூட சூப்பராக இருக்கும். எனக்கு தெளிவில் பயங்கர தள்ளி பிடிச்சிருக்கு, பேசவே முடியாது. தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ அதுக்குள்ள நம்ம புளியை கரைச்சி சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் சுத்தமாக கரைச்சியாச்சு. இப்போ குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் வந்து புளியும் குழம்பு தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கப்பா, மீன் குழம்பு கொதிச்சுட்டு பாருங்கள், மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் கொதிஞ்சு போச்சு. மீன்லாம் சேர்த்தாச்சு. கொதிக்கட்டும். இப்போ ஒரு சூப்பரான வாழை மீன் குழம்பு வந்து மீன் சேர்த்து கொதிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கொதிக்கட்டும், சாப்பிட்லான்னு. இப்போ சாப்பாடு தான் உழ வச்சுருக்கேன். இப்போ தானா உழ வச்சுருக்கேன். அரிசி போடணும். அம்மா அப்பா வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. இப்போ சாப்பிட வேண்டியதாக இருக்குது. சாப்பிட வந்து பார்க்கலாம். இப்போ சாப்பாடு சமைச்சாச்சு. இப்போது
இது வருங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சாப்பாடு இருக்குது. அம்மா அப்பா வந்துட்டாங்க, இப்போ சாப்பிட்லாம். இப்போ இந்த சாப்பிடுங்க. ஆமாம் ஆமாம். ரொம்ப நல்லா இருக்காமா? சாப்பிடு சாப்பிடு.